புள்ளின் வாய்க்கீண்டானை புள்ளின் வாய்க்கீண்டானை கொல்ல அரக்கனை கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிற தலைப்பின் கீழே 13ஆம் பாசுரத்தின் சிறப்பை பார்ப்போம். ஆண்டாள் போற்றிய ராமன் என்பது இந்த பாசுரத்தின் சிறப்பு. 8ஆம் தோழியினுடைய வீட்டு வாசலுக்கு வந்த ஆண்டாளும் அவள் மீதி தோழிமார்களும் இந்த பெண்ணுக்கு கூக்குரலிட்டு அழைக்கும் பொழுது, எம்பெருமானை பாடப் போகிறோம், அப்படி தெரிந்து கொண்டு நீ பாவையைப் போல் கிடந்தாயே அப்படின்னு அவளை கூப்பிடுறா. எந்த எம்பெருமான பத்தி பாடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டுடுத்து. சில பேர் சொல்றா ராமனை பாடுவோம், சில பேர் சொல்றா கண்ணனை பாடுவோம் அப்படின்னு. ஆண்டாள் சொல்றா, ராமன் கண்ணன் 2 பேரும் ஒரே எம்பெருமான் தானே, யார பாடினா என்ன, ராமனே கண்ணன், கண்ணனே ராமன் அப்படின்னு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுல சாதாரண வியாக்கியானங்களின் பிரகாரம் புள்ளின்வாய் கீண்டானை அப்படிங்கறதுக்கு அர்த்தம் புல்லாகிற பகாசுரனுடைய வாயை கிழித்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பத்தி பாடலான்னு சில பேர் சொல்றா. மீதி பேர் சொல்றா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை பாடுவோம் அப்படின்னு. பொல்லா அரக்கன் ராவணன். அரக்கர்கள் எல்லாருமே பொல்லாதவர்கள் தானே, அப்படி இருந்த பொழுது அது என்ன பொல்லா அரக்கன் ராவணன் அப்படின்னு கேட்டா, அரக்கர்கள் எல்லாரும் கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது. ராவணன் தம்பி இருந்தானே, அவன் யாரு, நல்ல அரக்கன் விபீஷணன். ஆக பொல்லா அரக்கன்கிறது இந்த இடத்துல ராவணனை குறிக்கும். அந்த பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவன் ராமன், அந்த ராமனை பாடலாம்னு சில பேர் சொல்லி விட்டான். இப்படி கண்ணனை பாடலாமா ராமனை பாடலாமா, எந்த எம்பெருமான பாடலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழும்பின பொழுது ஆண்டாள் சொன்னா, கண்ணனே ராமன், ராமனே கண்ணன் அப்படின்னா. தோழிகளுக்கு புரியல. ஆண்டாளே கொஞ்சம் புரிய வைக்கிறியா அப்படின்னு கேட்டான். அப்போ ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் இந்த இடத்துல. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் அப்படிங்கிற சொல்ல ஒரேடியா சேர்த்து சொல்லணும். அப்போ அந்த அர்த்தம் முழுக்க ராமனையே குறிக்கும் அப்படின்னு புரியும் அப்படின்னா. அது எப்படி புரியும்? புள்ளின்வாய் கீண்டான் அப்படிங்கிறவன் யாரு? ஒரு புல்லினுடைய வாயை கீண்டு அதனுடைய உயிரை போக்கினவன். நல்லதொரு புல் இருந்தது ராமாயணத்துல, அதுதான் ஜட்டாயு அப்படிங்கிற புல் பட்சி. அந்த பட்சியை ராவணன் போரிலே கீழே வீழ்த்தினான். ஆக புல்லின்வாய் கீண்டவன் ராவணன். சரி, ராவணன் ஜட்டாயுவ எப்படி வீழ்த்தினான்? புல்ல பிடிச்சி வாய பொளந்து வீழ்த்தினானா? இல்லையே. அவன் சண்டை போட்டு ஆயுதத்தினால கீழே வீழ்த்திவிட்டான். வாயெல்லாம் ஒன்னும் பிளக்கல. அப்படி இருக்கிறச்சே புல்லின்வாய் கீண்டான் அப்படின்னு ராவணன் எப்படி சொல்ல முடியும்? வாய எங்க கீண்டான் அவன் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு எப்படி இந்த சொல்ல புரிஞ்சுக்கணும்? புல் இன்வாய் அப்படின்னா இன்வாய் உடைய புல் அப்படின்னு அர்த்தம். இன்வாயுடைய புல்னா என்ன? இனிதான வார்த்தைகளை உடைய புல் பக்ஷி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜட்டாயு குத்துயிரும் கொலையுருமா கடந்த பொழுது ராவணன் வீழ்த்துட்டு போயிட்டான். அப்போ கடந்த இந்த ஜட்டாயு உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்கார். எதுக்காக? ராமனுக்கு செய்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக. ராமனும் லக்ஷ்மணனும் அங்க வந்து சேர்ந்தார்கள். அப்போ நல்வார்த்தை சொன்னார் ஜட்டாயு. என்ன சொன்னார் நல்வார்த்தை? இந்த ராவணன் விந்தன் அப்படிங்கிற முகூர்த்தத்துல உன்னுடைய மனைவியான சீதையை அபகரிச்சுண்டு போயிருக்கான். யாரு விந்தன்கிற முகூர்த்தத்துல தன்னுடைய எந்த ஒரு பொருளையும் தொலைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொருள் கூடிய சீக்கிரம் திரும்பி கிடைச்சிடும். அதனால கவலைப்படாத,
சீதை உனக்கு அவசியம் திரும்பி கிடைப்பா அப்படின்னு உயிரை விடக்கூடிய அந்த நிலைமையில கூட இனிமையான வார்த்தையை ராமனுக்கு சொன்ன இந்த புல் இன்வாயுடைய புல். ஆக இன்வாயுடைய புல்லை கீண்டவன் ராவணன். புல்லின் வாய் கீண்டான். இந்த புல்லின் வாயை கீண்டத்தினாலேயே அவன் பொல்லா அரக்கன் ஆயிட்டானாம். இப்பேற்பட்ட ஒரு பாகவதோத்தமனான ஜட்டாயுவை கீண்டத்தினால இவன் பொல்லாதவன் அப்படின்னு அறிந்த எம்பெருமான் ராமன் என்ன பண்ணினான்? கிள்ளி களைந்து விட்டான். அவன் கிள்ளி களைந்தான் அப்படின்னா அனாயாசமா எம்பெருமான் ராமன் ராவணனை போரிலே வீழ்த்தி விட்டார். அந்த மாதிரி அனாயாசம் எங்கே பார்க்க முடியும்? வினிர்கத விஷங்கட விஷிக விதாடன மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லுவார். அந்த மாதிரி அனாயாசமாக அவனை வீழ்த்தி அவனுக்கு அவனுடைய பொல்லாப்புக்கு ஒரு முடிவை கட்டினார் எம்பெருமான் ராமன். அப்பேற்பட்ட பக்தவத்சலன் அவர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்டாயுவை இவன் வீழ்த்தி விட்டானே அப்படிங்கிற கோபம் சினமாம் ராமனுக்கு இந்த ராவணனை போர்க்களத்திலே பார்த்த உடனே. அந்த மாதிரி பாகவதோத்தமர்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுமானால் எம்பெருமான் எப்படி தண்டிப்பான் அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் என்பது ஆண்டாளின் கருத்து அப்படிங்கிறது இந்த பாசுரத்திலே தெரிகிறது. ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுத்த ராமபிரான் இப்பேற்பட்டவர் அப்படிங்கிற சிறப்பை இப்பொழுது அறிந்தோம். புள்ளின் வாய்க்கீண்டானை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளை கழல்லாரும் பிள்ளை கழல்லாரும் பாவை களம்புக்க பிள்ளை கழல்லாரும் பாவை களம்புக்க வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பினதான் போதே கண்ணீனாய் புள்ளும் சிலம்பினக